வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியனுடைய போட்டித் தேர்வுக்கான ரிசல்ட் கொடுத்தாங்க. அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க பார்க்கும்போது தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி மையத்தில் நம்ம தொடர்ந்து மேக்ஸுக்கான கிளாஸை கொடுத்துட்டு வரோம். ஸோ அதில் டீச்சர்ஸ் நிறைய படிச்சிருந்தாங்க. இப்போ சமீபத்திய ரிசல்ட்டில் நம்ம மையத்தில் வந்து ஒரு 19 டீச்சர்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் 113 மார்க்கு. அதே போல் இப்போ சார் விக்டர் சார் இருக்காங்க. ஸோ அவங்களும் தங்களுடைய கடின உழைப்பால சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஸோ மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கை போட்டால் தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் விக்டர் சார் தன்னுடைய கடினமான முயற்சி, கடின உழைப்பு, பல கஷ்டங்களுக்கு இடையில இந்த சாதனையை அவர் படித்திருக்கிறார். ஸோ அவர் எப்படி படிச்சாரு, ஏன்னா எதிர்வரக்கூடிய கல்வியாண்டில் அடுத்த ஆசிரியர்களுக்கு அவர் என்ன வழிகாட்டுதலை கொடுக்க போறார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி முன்னெடுத்து படிச்சார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். ஸோ இதற்காக அவர் இந்த சாதனையை பெறுவதற்கு, இந்த அச்சீவ்மெண்ட் அடைவதற்கு அவர் பட்ட கஷ்டங்கள், அவருடைய ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது எல்லாருக்கும் ஒரு உந்து சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருக்க போகுது. ஸோ முதல்ல விக்டர் சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சார் வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். உங்களுடைய ஸ்டடி பிளான் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாங்க சார். நான் வந்துட்டு 2024 டிசம்பர்ல தான் ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அப்ப 2024ல வந்துட்டு யூஜிடிஆர்பி நான் வேற கோச்சிங் சென்டர்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு இங்க இவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட் மட்டும்தான், ஒரே ஒரு யூனிட்டை நான் ரெஃபர் பண்ணேன். அந்த ஒரு யூனிட்டை வந்துட்டு சார் ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அந்த யூனிட்டை நான் நல்லா படிச்சுட்டு வந்துட்டு அதுல வந்துட்டு மிக குறைவான விலையில வந்துட்டு ஒரு 500 ரூபாய்லாம் வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த டெஸ்ட் பேட்சையும் எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்ண முடியல அப்படின்னா, யூஜிடிஆர்பில என்னையால நல்ல மார்க் எடுத்தும் வேலைக்கு போக முடியல. அப்பதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம வந்துட்டு ஃபுல்லாவே ஸ்டார் ஜீனியஸ்ல இணைஞ்சு படிச்சோம்னா தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சு பிப்ரவரி மாசம் எனக்கு யூஜிடிஆர்பி முடிஞ்சு அப்பயே பிளான் பண்ணோம். அடுத்த மாசமே 2024 மார்ச்லயே நான் வந்துட்டு ஸ்டார் ஜீனியஸ் அகாடமில ஜாயின் பண்ணிட்டேன். அப்போதைக்கு நான் எல்லா பக்கமும் பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. ஆனால் டீச் பண்ணுற குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேற இதுலலாம் கேட்டு பார்த்தேன், நீங்கள் ஒரு வீடியோவை ஒரு தடவை தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் 2 தடவை பார்க்க முடியாது, எல்லாம் டெலீட் ஆயிரும், அவங்க ஃபேஸ் வந்தால் தான் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இவங்கள்ட்ட வரும்போது, ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி நம்மள்ட்ட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம எத்தனை தடவைனா பார்த்துக்கலாம். சார் கூட அந்த வீடியோ எங்களுக்கு டீச் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் சொல்லியிருந்தாங்க. ஒரு சார் வந்துட்டு இவர் சாரோட ரெக்கார்டை மட்டும் காதுல போட்டுக்கிட்டேன்னு கேட்டுக்கிட்டே இருந்து பாஸ் பண்ணதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, நானும் வந்துட்டு சாரோட வீடியோக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாஸ்ட் மோட்ல போட்டுருவேன். ஒரு வீடியோ ஒரு தடவை நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிடுவோம். அட்டன் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்லுவாருன்னா, அந்த வீடியோ 2-3 தடவை பாருங்க, 4-5 தடவை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வீடியோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் மோட்ல 2 அந்த மாதிரி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, அது ஃபாஸ்டா சாரோட வாய்ஸ் நல்லா போய்கிட்டே இருக்கும். அதை நான் மறுபடியும் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்லயும் ஈஸியா ஞாபகம் வந்துச்சு. சாரோட ட்ரிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்பயும் வந்துட்டு ஒரு பொம்மை போட்டு படிங்க, ஒரு குட்டி குட்டி படம் போட்டு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பொம்மை போட்டு ஞாபகம் வச்சு படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் நீங்களா கைப்பட அந்த யூனிட்ல ஒரு அப்டிராக்ட் எடுங்க. அந்த வார்த்தையை நிறைய தடவை சார் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு சின்ன கான்செப்ட் முடிச்ச அப்புறம் ஒரு அப்டிராக்ட்னு சொல்லுவாரு. அந்த வேர்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு லெசன் முடிஞ்ச அப்புறம் ஒரு அப்டிராக்ட், ஒரு பேப்பர்ல இதெல்லாம் வரப்போகுது, அப்ப ரிவைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சார் சொன்னாரு. அதே மாதிரி அந்த அப்டிராக்டும் நான் எழுதி வச்சிருந்தேன். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடியும் அதை பார்த்துட்டு போறது எனக்கு ரொம்ப புரிஞ்சுச்சு. சார் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அப்டிராக்ட் பதில் எனக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல டைப்பிங் நல்லா தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன், சாரோட மெட்டீரியலை அந்த வீடியோ பார்த்து அப்படியே அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லாமே டைப் பண்ணி ஸ்லைட்ஸா மாத்திட்டேன். கூகுள் இதுல வந்துட்டு ஸ்லைட்ஸா மாத்திட்டு, எந்தெந்த யூனிட்டுக்கு நான் ஸ்லைடு போட்டேன் அப்படின்னா, டோபாலஜி, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், இந்த 3க்கும் ஸ்லைடு போட்டேன். ஏன் ஸ்லைடு போட்டோம் அப்படின்னா, சார் சொல்லிட்டாரு, இந்த 3 யூனிட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன யூனிட்டா இருக்கும், கன்ஃபார்ம் அதுல இருக்கிறது அப்படியே வரும், நீங்க ஒன்றும் ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சார் சொன்னாங்க. அதனால அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்லைட்ஸ் போட்டு அந்த ஸ்லைட்ஸை வச்சு நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்குள்ள ஹால்குள்ள போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் 1 hour நல்ல ஒரு ஹாப்பினஸா இருந்துச்சு.
செகண்ட் ஹவரும் போகும்போது கொஞ்சம் நர்வஸ்னஸ் ஆச்சு. அதுலயும் எனக்கு வந்துட்டு ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய நானே தெரிஞ்ச கொஸ்டின் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். என்ன மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்னா அவங்க நாட் அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நெகட்டிவ் கொஸ்டினை எடுக்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரிலாம் நல்லாவே இருந்துச்சு எனக்கு. அதுபடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்துட்டு படிச்சது போதும், இனிமேல் இந்த வேலை வேணாம், எத்தனை வருஷம் தான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த படிப்பை நிறுத்தலாம் நினைப்போம். ஆனா சார் வந்துட்டு எங்களுக்கு ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் அந்த வீடியோவில் ஒரு கருத்து போடுவார். ஒவ்வொரு இதுலயும் ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி ஒரு கருத்து போடுவார். அதை வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணும், இல்ல நம்ம இன்னைக்கு வீடியோ நம்ம படிக்கிறோம், இன்னைக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம எப்பெல்லாம் நாங்க சோர்ந்து இருக்கிறோமோ அப்பெல்லாம் சார் ஒரு வீடியோ போடுவாங்க. சாரோட வாய்ஸ் அந்த பேசுறது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப நான் வந்துட்டு ஒரு கணிசமான அமௌண்ட் கட்டி நான் இங்க சேர்ந்துட்டாலும் எனக்கு வந்துட்டு வாழ்க்கை முழுதும் எனக்கு ஒரு உதவியா இருக்கு. வேற இதுல எங்க நான் சேர்ந்திருந்தாலும் எனக்கு வந்துட்டு எக்ஸாம் வரைக்கும் தான் எனக்கு கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்கூல்ஸ் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா சாரை பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு எக்ஸாமுக்கு எப்படி அப்பியர் ஆகணும், எப்படி எழுதணும் அப்படின்னு இது பண்ணாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டு. எனக்கு வந்துட்டு ஒரு சில சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சாரோட எஃபோர்ட்ஸ்னால அவரோட உதவினால எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம வந்துட்டு நாமளே வீட்லயே படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதாவது வந்து ஒரு கப்பல் வந்துட்டு ஒரு மாலுமி இல்லாத கப்பல் வந்து கரை சேருறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டார் ஜீனியஸ்ங்கிற கப்பல்ல வந்துட்டு நம்மளுக்கு சார் ஒரு மாலுமி. நீங்க உங்க நேரத்தையும் உங்களோட வந்துட்டு ஒரு கடினமான உழைப்பையும் கொண்டு இங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரையும் கரை சேர்க்கறதுக்கு முடியும். அதனால நம்பி வந்து இதுல படிங்க. எங்களே போல கடினமான உழைப்பை நீங்க கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சைக்காலஜி மேக்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ எது கம்ஃபர்டபுளா, சைக்காலஜி எப்படி படிச்சீங்க, மேக்ஸ் கொடுத்த வெயிட்டேஜ் இப்போ எஜுகேஷன் ஜிகேக்கும் கொடுத்தீங்களா, அது சொன்னீங்கன்னா இன்னும் டீச்சர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இதுல வந்துட்டு எனக்கு சார் கிளாஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு எளிமையா நடத்தணும் அப்படிங்கிறதுல சார் டீச் பண்ணதை பார்த்து எனக்கும் நல்லா புரிஞ்சுச்சு. அதை வச்சு அதை அப்ளை பண்ணி நானும் ஸ்கூல்ஸ்ல நல்லா டீச் பண்ண ஆரம்பிச்சேன். சைக்காலஜி சைடு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு சில இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும் தான் நாங்க எடுப்போம், சைக்காலஜி எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ஆள் எப்படி வந்துட்டு மேக்ஸையும் எடுக்க முடியுது, சைக்காலஜியும் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒருத்தர் வந்துட்டு நல்லா பண்றாரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை நாங்க சைக்காலஜி கிளாஸ் அட்டன் பண்ணும் போதும் அந்த கருத்துக்கள் வந்துட்டு சாரோட வாழ்க்கையில அந்த இதெல்லாம் சார் எக்ஸாம் எழுதும்போது எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு கதையா சொல்லுவாங்க. அந்த கதையா சொல்லும் போது எங்களுக்கு வந்துட்டு நல்லா ஞாபகமா இருந்துச்சு. வெறுமனே நம்ம வந்துட்டு மெட்டீரியலை படிக்கிறத விட நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப எளிமையா இருந்துச்சு. ஞாபகம் வைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்துச்சு. நன்றி சார். ஏன்னா இப்போ நீங்க உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி நீங்க பட்ட கஷ்டங்களை கரெக்டா சொன்னீங்க, எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணுங்கிறத சொன்னீங்க. ஸோ இது அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக இந்த காணொலியை பதிவு செஞ்சோம். ஸோ இந்த நேரடி காணொலியில் பதிவு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்காக ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க சார். அடுத்து என்ன வழி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ பிஜி கிளியர் ஆயிடுச்சு, இப்போ அடுத்து வேற என்ன வழி இருக்கான்னு பாருங்க. இப்போ டிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்தடுத்த வழிகளை தேடுங்க. ஸோ தொடர்ந்து ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி உங்களுக்கு என்னைக்குமே துணை புரியும் சார். இன்னொன்னு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு சார்ட்ட வந்துட்டு யூஜிடிஆர்பி முடிஞ்சு வந்து பிஜில தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா அந்த பிஜிடிஆர்பியோட நாலேஜ் வச்சே நான் ஒரு செட் எக்ஸாம் எழுதினேன். அந்த செட் எக்ஸாம்லயும் நான் பாஸ் பண்ணிட்டேன். செட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு ஒரு 184 எடுத்து பாஸ் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு காலேஜ் டிஆர்பிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதுக்குமே எனக்கு வந்துட்டு உங்களோட மெட்டீரியல் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். சூப்பர் சார். காலேஜ் டிஆர்பி செட்டும் கிளியர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒட்டுமொத்தமா உங்களுடைய வாழ்க்கை இனி பிரகாசமா அமையட்டும் சார். அதே போல இன்டர்ன் நீங்க நெக்ஸ்ட் அடுத்த குழந்தைங்களுக்கும் சிறப்பா பணியாற்றி மாணவர்களுக்கு சேவை செய்யுமாறு ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.